லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகரே ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்காய் கொடுக்கிறதான இன்றைய வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே தேவனுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அன்பு கூற வேண்டும். பொறாமைகள், போட்டிகள், சண்டைகள், சச்சரவுகள், இது போன்ற காரியங்கள் நம்மில் இருக்கக்கூடாது. சகோதரருக்குள்ளாக அன்பு மட்டும்தான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்குள் ஒருவர், சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும், அன்போடு பழக வேண்டும். அன்போடு பழகும் பொழுது மரணத்தை விட்டு நீங்கி என்று சொல்லப்படுகிறது. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நாம் அன்பாய் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் செத்தவர்களுக்கு சமம். அன்பு எவ்வளவு முக்கியம் பாருங்கள் பிரியமானவர்களே. பெற்றவர்களிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும், உடன் பிறந்தவர்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகளிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. நம்முடைய தேவன் அன்பின் தேவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் உருவாய் நம்மிடத்திலே வந்தவர். பிரியமானவர்களே, நாமும் அன்பின் தெய்வத்தை வணங்குகிற, அன்பின் தெய்வத்தை விசுவாசிக்கிற நாமும் சகோதர சகோதரிகளிடத்திலே அன்பாய் பழக வேண்டும் என்பதை நமக்கு வேதம் போதிக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் ஒருவருக்குள் ஒருவர் வேத வசனத்தின்படி அன்பாய் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக கோடான கூடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேலையில கர்த்தாவே நாங்கள் சகோதரர்கள் அன்பாய் இருக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வசனத்திற்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கும்படியாக எங்களை அன்பாய் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவனே, எங்களுக்கு தாழ்மையை கொடுத்து நாங்கள் ஒருவருக்குள் ஒருவராக அன்பாய் பழகும்படியாக தேவனே எங்களை இந்த உலகத்திலே வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நாங்கள் மரணத்திலே நிலை கொண்டவர்களாய் அல்ல, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கும்படியாக, அதாவது அன்போடு கூட நாங்கள் ஒவ்வொருவரும் பழகும்படியாக, பேசும்படியாக, வாழும்படியாக எங்களை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.